அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இது கரூர் செல்வா ஸ்டாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்த மாணவ மாணவிகள் நடத்திட்டு இருக்கிற போராட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்குது. நீட் தேர்வு பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இதனால் மக்கள், அதாவது குறிப்பாக மாணவ மாணவிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை கட்டுப்படுத்த போலீஸார் தடியடி நடத்தி கூட அதுக்கு கட்டுக்குள் கொண்டு வர முடியல. போராட்டம் தீவிரமாக தான் ஆகிட்டுருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப்லேருந்து நிறைய மக்கள், நிறைய இளைஞர்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், என்னென்னா தமிழ்நாட்டில் தான் இந்த நீட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் அனிதா மரணம் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ மாணவ மாணவிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இப்போது அதே நீட்டு தேர்வை பற்றி ரத்து பண்ணணும்னு சொல்லி ஜந்தர் மந்தரில் நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகமாக கலந்துக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேர் கலந்துட்டுருப்பாங்க, ஆனால் அதிகமாக கலந்துக்கல. ஆனால் ஒன்று திமுகவை சேர்ந்த ராசா அவர் போய் பார்த்துருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சினிமா நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஹீரோவாக நடிக்கிற நிறைய நடிகர்கள் கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க ஹீரோக்களுக்கு பணம் தர வேண்டியது தான். ஆனால் அவங்கெல்லாம் வாய் திறக்கவே இல்லை, பேசவே இல்லை. நிறைய பேர் பேசலை, சில பேர் 1-2 பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் அதே படத்தில் வில்லனாக நடிக்கிற நிறைய பேர், அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, தைரியமாக பேசியிருக்காங்க. இதுதான் வினோதமாக இருக்குது. இது எப்படியோ தெரியல. நான் எந்த கட்சியும் சாராதவன். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.